பாவக்காய் சாப்பிட்டு பழகுனது என்னமோ காலேஜ் டைமில் லஞ்சில் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடும்போது ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு அந்த டேஸ்ட் வந்து வாயில் ஒட்டிக்கிச்சு. ஆனால் இது என் அம்மாவோட ரெசிபி. இதே எப்படி செய்யணும் அப்படின்னா, பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் தோல், அதுக்கப்புறம் அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி, இந்த சாப்பரோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு, இந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்தெடுத்துட்டு, திரும்ப அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச பாவக்காய் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும். அது பாவக்காய் வெந்து வந்ததும் புளி ஊற்றணும். ஏன் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுறோம் அப்படின்னா, காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி ஊற்றினா காய் வேகாது. ஸோ வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த இதையும் சேர்ந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக விடணும். சுண்டி வந்ததும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேங்காவை போட்டு இறக்குனா பாவக்காய் பொரியல் ரெடி.